வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, லாஸ்ட்டாக நம்ம பார்த்தீங்கன்னா சாலிட்வொர்க்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் வீடியோவில். அப்புறம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதே சொல்லியிருந்தேன். அதாவது ஆட்டோ கைடன்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அது எல்லா சாஃப்ட்வேருக்கும் தான். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சாலிட்வொர்க்ஸ் ஒர்க் ஆகுமா அப்படின்னு. கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நான் எந்த விதமான டெலிகிராமோ இல்லை எதுலேயுமே பார்க்க சொல்லலை. ஒரே ஒரு வெப்சைட் கெட் இன்டு பிசி. ஓகேங்களா? ஓகே இப்போ வந்து நம்ம சாலிட்வொர்க்ஸில் ஒரு சிம்பிளான ஒரு 3D பார்ட் இந்த மாதிரி, அதாவது நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பார்ட்டை தான் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து சாலிட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேர் போய்க்கோங்க, பார்ட்டை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே சாலிட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேருக்குள்ளே போயிடுச்சு. இப்போது நான் வந்து எந்த பிளேனில் வர போகிறேன்னா ஃப்ரண்ட் பிளேன். ஸோ ஃப்ரண்ட் பிளேன் கிளிக் பண்ணிட்டு ஸ்கெட்சை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்கெட்சுக்கு போயிட்டு லைன் எடுத்துக்கோங்க. நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் லைன். ஓகே, இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து லெஃப்ட் சைடில் நம்ம ஃபஸ்ட்டு ட்ராயிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சென்டர் பாயிண்ட்லேருந்து லெஃப்ட் சைடில் இந்த ட்ராயிங் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 50 போயிருக்கு. ஓகே, ஏன்னா டோட்டல் லென்த்து வந்து 100. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மாடல் நம்ம வரைஞ்சிப்போம். ஓகேங்களா? இந்த டயக்ராம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வரைஞ்சிப்போம். ஃபஸ்ட்டு இதே மாதிரியே ஒரு அப்ராக்ஸான ஒரு டைமென்ஷனில் நம்ம வரைஞ்சிக்கிறோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு என்டிட்டிஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த மாதிரி தான் இது ஓவர் வியூ இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் வியூவில் இந்த மாதிரியானதை வரைஞ்சிட்டோம். இந்த யூ மாதிரி ஷேப் மட்டும் நம்ம இன்னும் க்ரியேட் பண்ணலை. ஓகேங்களா? ஓகே, இப்போது இதுக்கு ஃபஸ்ட்டு டைமென்ஷன் கொடுத்துட்டு அந்த யூ மாதிரியானதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்களே பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி டைமென்ஷன் ஸ்கெட்சுக்கு போயிட்டு ஸ்மார்ட் டைமென்ஷன். இந்த லைன் பார்த்தீங்கன்னா 50 இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இது 50 கொடுத்துட்டேன். அப்போது இதுவும் 50 தான். 63 இருக்குது, அதையும் நான் 50 கொடுத்துட்டேன். ஓவரால் லென்த் எனக்கு 100ன்னு கிடச்சிருச்சு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனோடது 27 என்டர். அப்போது அந்த சைடும் 27 தான் இருக்கணும். 27 என்டர். ஓகே, இந்த லைனோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 25 mm. ஓகே, அப்போது ஆப்போசிட் சைடும் 25 தான் இருக்கும். ஓகே, ஆல்ரெடி இருக்குது. ஓகே, நான் டிக் கொடுத்துட்றேன். தென் இதோடைய அளவு 30 இருக்கணும் நமக்கு. ஓகே, 46. ஓகே, 46 இருக்கணும். நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூ. ஓகே, டிக் பண்ணிட்டேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. டோட்டல் லென்த்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 50 + 50 100 குறைஞ்சிட்டோம். தென் இந்த ஹைட்டு ஸ்கெட்சு ஸ்மார்ட் டைமென்ஷன், இந்த ஹைட்டு 10 இருக்கு இல்லையா? அது 8 mm. தென் இதுவும் 8 தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இது 8க்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25க்கும் வரைஞ்சிருக்கும். தென் 46க்கும் 27க்கும் இருக்குது. ஓகே, இவ்வளோ தான் இதில் டைமென்ஷன். தென் இந்த யூ மாதிரி பார்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு சர்க்கிள் எடுத்து சென்டரில் ஒரு சர்க்கிள் போட போகிறோம். இதோடைய ரேடியஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சுக்கு போய்ட்டு ஸ்மார்ட் டைமென்ஷன் எடுத்துக்கோங்க. சர்க்கிளை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். இப்போது டயாமீட்டர் எவ்வளோன்னு கேட்குது. டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 30. ஓகே, 30க்கு நான் வரைஞ்சிட்டேன். அப்போது ரேடியஸ் 15. ஓகேங்களா? இப்போது தேவையில்லாத பார்ட்டை மட்டும் நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்கெட்சிங்கிற ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. ட்ரிம் என்டிட்டிஸ், பவர் ட்ரிம் போயிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணுங்கள். மவுஸை நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டெலீட் ஆகிடும். டிக் கொடுத்துருங்க. தென் ஃப்யூச்சருக்கு போயிட்டு இதுக்கு ஒரு திக்னஸ் கொடுக்க போகிறோம். அந்த திக்னஸ் எவ்வளோங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு வந்துடும் ஃபஸ்ட்டு. இப்போது இந்த ஃப்ரண்ட் பொசிஷனை க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு திக்னஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஹோல் எடுத்துட்டோம் 2 அப்படின்னா இந்த ட்ராயிங் கம்ப்ளீட் ஆகிடும் ஆல்மோஸ்ட். ஓகே, இந்த திக்னஸ் எவ்வளோன்றதையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அது திக்னஸ்ங்கிறது பிரெத்து ஆல்சோ திக்னஸ் தான். அது பார்த்தீங்கன்னா 50 mm. ஓகே, நம்ம வரைகிற எல்லா டைமென்ஷனுமே மில்லிமீட்டர் தான். இதில் மென்ஷன் பண்ணலனாலும் ஆல் டைமென்ஷன் ஆர் இன் mm. ஓகேங்களா? ஓகே, இப்போது மினிமைஸ் பண்ணிடுறேன். இப்போது இதில் வந்து திக்னஸ் கொடுக்க போகிறேன். அதான் எக்ஸ்ட்ரூடட் பாஸ் ஸ்பேஸ். ஓகேங்களா? ஓகே, இதை வந்து ரிவர்ஸ் டைரெக்ஷனுக்கு மாற்றிடுங்க. ஓகே, நான் ரிவர்ஸ் டைரெக்ஷனுக்கு மாற்றிட்டேன். இப்போ இந்த டைரெக்ஷனில் எனக்கு எக்ஸ்ட்ரூட் ஆக போகுது. எவ்வளோதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 50 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஓகே, பிரெத்து 50. ஸோ நான் 50 என்டர். ஓகேங்களா? 50க்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டேன். இப்போது டிக் கொடுத்துட்டேன். ஓகே, எனக்கு ஒரு சாலிடான இந்த ஒரு மாடல் க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் இந்த ஸ்பேஸ்லேயும் ஒரு ஹோல்ஸ் எடுத்திருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 12 டயாவில் இருக்குது. ஓகே, சென்டர் ஆஃப் தி பொசிஷனில் இருக்குது. இந்த ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்றேன். ஏன்னா நான் இங்கே தான் இப்போது சர்க்கிள் க்ரியேட் பண்ண போகிறேன்.
இப்போ ஸ்கெட்சுக்கு போயிட்டு சென்டர் லைன்ட்ட பக்கத்தில் உள்ள ஆர்க்கை கிளிக் பண்ணி செகண்ட் ஆப்ஷனாக சென்டர் லைனை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதில் சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு காமிக்கும். சென்டர் பாயிண்ட் நான் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறேன். ஜஸ்ட்டு இது ஒரு மையம் எனக்கு வேணும். அதாவது சர்க்கிள் நான் வரைய போகிறேன் அப்படின்னா அதுக்கு சென்டர் பாயிண்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். அந்த சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ப்ராசஸ். ஓகேங்களா? அதான் இதை வந்து நான் டாட் லைனில் எடுத்துக்கிறேன். தென் திரும்பவும் சென்டர் லைன் இந்த சைடையும் பிரிச்சிட்றேன். ஓகே இப்போது இந்த சென்டர் பாயிண்டில் தான் நான் சர்க்கிள் வரைய போகிறேன். ஸ்கெட்சுக்கு போயிட்டு சர்க்கிள் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக காமிக்கிது. ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டேன். டிக் கொடுத்துருங்க. அகைன் ஸ்கெட்சுக்கு போயிட்டு ஸ்மார்ட் டைமென்ஷன் டயாமீட்டர் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 12 சொல்லியிருக்காங்க. ஓகே, 2 ஹோல்ஸ், அதாவது 2 ஹோல்ஸுமே 12 தான் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 12ன்னு கொடுத்துட்டேன். டிக் பண்ணிட்டேன். சேம் சர்க்கிள் அதே சென்டர் பொசிஷனில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சி ஸ்மார்ட் டைமென்ஷன் 12 என்டர் கொடுத்தாது. ஓகே 12க்கு நான் இந்த போர்ஷனை ட்ராப் பண்ணி முடிச்சிட்டேன். பட் இதை வந்து த்ரூ கட் எடுக்கணும். அதாவது ஒரு ஹோலாக க்ரியேட் பண்ணணும். இது இப்போ ஹோலாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஒரே ஒரு 2D ஹோல் தான் அங்கே க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போது எப்படி ஹோலாக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நான் வந்து சவுத் வைஸ் ஐசோமெட்ரிக் வியூவில் வைக்க போகிறேன். இப்போது வியூவை இப்படி தான் நம்ம டாப்னு காமிக்குது பார்த்தீங்களா? இப்போது இந்த மாதிரி வியூவை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். வியூவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது நார்மல் 2 அப்படின்னு வச்சுட்டேன். இப்போது நான் வந்து நார்மல் 2வில் ஜஸ்ட்டு மவுஸோட நடு பட்டனை அந்த ரோலரை வந்து அழுத்தி பிடிச்சிட்டு இப்படி ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இப்போ ஃப்யூச்சருக்கு போயிட்டு இப்போ எக்ஸ்ட்ரூட் நம்ம பண்ணக்கூடாது. எக்ஸ்ட்ரூடுங்கிறது ஒரு சாலிடான ஒரு ஷாஃப்டாக போகிறதுக்கு தான். எக்ஸ்ட்ரூடட் கட் பண்ணணும், அதாவது த்ரூ கட் பண்ணணும் இதை இந்த மாதிரி. ஓகேங்களா? ஓகே, இப்போ சவுத் வைஸ் ஐசோமெட்ரிக் வியூவுக்கும் வந்துச்சு. இப்போது இதை த்ரூ கட் பண்ணுறதுக்கு இங்கே பிளண்டுங்கிற நல்லா பார்த்துக்கோங்க. டைரக்ஷன் 1 பிளண்டுன்னு இருக்கும். இதை போயிட்டு த்ரூ ஆல் போத் சைடு அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்டர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. அதாவது த்ரூ ஆல் போத் சைடு அப்படிங்கிறதுக்கு நான் என்ன மீனிங்கிறத சொல்கிறேன். த்ரூ ஆல்னால் சுத்தமாக, அதாவது ஒரு ஹோலாக எனக்கு வேணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு இந்த சாஃப்ட்வேர்கிட்ட சொல்லிட்டேன். போத் சைடு இதுவும் அப்படி தான் இதுவும் அப்படி தான் அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துட்டேன். அதான் த்ரூ ஆல் போத் சைடு. ஓகேங்களா? இப்போ ஃபைனலி நமக்கு ட்ராயிங் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த பார்ட்டையும் நம்மளுடைய மாடல் சாம்பிள் பார்ட்டையும் நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த பார்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. நம்ம ட்ரா பண்ணதும் சேமாக இருக்கா அப்படின்னு பார்த்துருவோம். கண்டிப்பாக சேமாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போது நான் உங்களுக்கு வேறு வியூவில் காமிக்கிறேன். ஷேடட். ஓகே, இப்போது வியூவை நான் வந்து காமிக்கிறேன். வியூவை மாற்றி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ப்ராப்பரான ஒரு சாலிட் மாடல் நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இது ரொம்பவே பேசிக்கான வீடியோ. எதுக்கு இந்த மாதிரி வீடியோ போடணும்னா இன்னும் ஒரு 5-6 வீடியோ தான் இந்த மாதிரி போடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2-3 பார்ட்டை க்ரியேட் பண்ணி அதை அசம்பிள் எப்படி பண்ணுறது, ஒரு ஒரு நெட்டையும் ஸ்க்ரூவையும் எப்படி நம்ம த்ரெட்டு போட்டு ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிக்கு அந்த லெவலில் போவோம். இப்போதைக்கு நம்ம பேசிக்ஸான ஒரு சில கமெண்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு பார்ட் க்ரியேட் பண்ணுறது, அப்போ தான் லைன் எப்படி ட்ரா பண்ணணும், லைன் போய் எங்கே எடுக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் நமக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ ஃபைனலாக நான் வந்து இதுக்கு ஒரு கலரும் கொடுத்துட்டேன். கலர் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இதில் இருக்குது பார்த்தீங்களா, எடிட் அப்பியரன்ஸ். இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு கலர் வரும். ஸ்டாண்டர்ட் கலரும் இருக்கும். நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுனால க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பிங்க் கலர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இப்போது ஒருவேளை இந்த ஒர்க் பீஸ் ஒரு காப்பர் மெட்டீரியலான ஆனது அப்படின்னா நான் என்ன கலர் கொடுக்கணும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பருக்கு நம்ம கலரில் மென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக காப்பரே கொடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸுன்னு இருக்கு இல்லையா, இது அப்பியரன்ஸு. இப்போ இந்த அப்பியரன்ஸுக்கு போய் அப்ளை சீன்றதை போய்ட்டு இதில் நம்ம அப்பியரன்ஸுன்னு கலர்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிளாஸ்டிக், மெட்டல் இந்த மாதிரி நிறையா வரும். இதில் போய்ட்டு நான் மெட்டல் போயிடுறேன். மெட்டலில் பார்த்தீங்கன்னா மெட்டலில் என்னென்ன இருக்குது, குரோமியம், அலுமினியம், பிராசின்,
நிக்கல், இந்த மாதிரி ஜிங்க்கு, மெக்னீஷியம், காப்பர்னு வரும். இப்போ நம்ம இதை காப்பர்னு சொன்னாலும் காப்பர் எடுத்துக்கிறேன். காப்பரில் உள்ள என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு வருது. நான் பாலிஷ்டு காப்பர் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ இது பாலிஷ்டு காப்பரில் மாறிடுச்சு. ஓகேயா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாலிஷ்டு காப்பரில் மாறிடுச்சு. ஓகே, நான் இதை நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரியும், பாலிஷ்டு காப்பருக்கு மாறிடுச்சு. பிளெயின் ஒயிட்னு வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, இந்த மாதிரி இன்னும் ஒரு சில வீடியோ பார்த்தோம் அப்படின்னா டெஃபினெட்லி நம்மளால் இப்போ என்னென்னா எல்லா டூலையுமே ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸ்கெட்சில் என்னென்ன டூல்ஸ் இருக்கோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம சொல்லி கொடுத்துடலாம். அதேமாதிரியே ஃபியூச்சர்ஸ் மீன்ஸ் இதில் தான் எல்லாம் நம்ம 3D ஒர்க்ஸ் எல்லாமும் பண்ண போகிறோம். பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். இதுவும் சேம் சாலிட்வொர்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோகேட் மாதிரி தான், கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். ஓகேங்களா, கொஞ்சம் அட்வான்ஸ்டானது. சாலிட்வொர்க்ஸை பொறுத்தவரை பேசிக்ஸ் தான். ஸோ நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போது நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா ஒருவேளை இந்த வீடியோ ஓகே உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சாலிட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் ஆட்டோகேட் மூலியமாகவும் சொன்னேன். அதே மாதிரி ஆட்டோகேடையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, சாலிட்வொர்க்கையும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஆட்டோகேடை நல்லா கற்றுக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில், சிம்பிளான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பேசுகிறதுல எதுவும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு, இந்த மாதிரி பண்ணால் ஓகே இது புரியலை அப்படின்னு எதுவும் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.